வடக்கு காசாவை நாங்கள் கைப்பற்றிட்டோம், வடக்கில் ஹமாஸை நாங்கள் வென்று விட்டோம், தகர்த்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய ஊடக பேச்சாளர் ஹகாரியை சேர்த்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆனாலும் நாங்கள் ஹமாஸினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அப்ப என்ன தலைமுடிக்குதா இதெல்லாம் வந்து சொல்றீங்கன்னு செருப்பு கலட்டி அடிப்பானா இல்லையா? அது மாதிரி 10ஓடு 11 அத்தோட இதுக்கு முன்னாடி சொல்லி பைத்தியம் பலவிதமா பேசும் ஹகாரி அதை விட அதிகமா பேசும் நினைச்சுக்கிட்டு போயிட வேண்டியதுதான். இதுவரைக்கும் நார்த் காசாவை முழுமையாக அவர்கள் கைப்பற்றவில்லை. நான் கோடு போடுகிற ஏரியா எல்லாமே இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகள். வெஸ்ட் பேங்குக்குள்ளேயே முழு கண்ட்ரோல் அவங்களுக்கு தான். இங்க பாருங்க, இதுவரைக்கும் இஸ்ரேல் ஆதாரம் காட்டாத 3 முக்கியமான பொய்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது ஹமாஸ்ல 8000 பேரை கொண்டிருக்கிறோம்னு சொன்னா 8000 எல்லாம் வேணாம்பா, ஒரு 100 பேரை பாடியை காட்டணுமா இல்லையா? இந்த 100 பேரை கொண்டிருக்கோம் பாரு, பாடியை காட்டுங்க. அமெரிக்காவுடைய இந்த எச்சரிக்கையை மீறி இஸ்ரேல் யுத்தத்தில் குதித்தால் கண்டிப்பாக ஹிஸ்புல்லாவுடன் யுத்தத்தில் அதாவது இஸ்ரேல் தோல்வி அடையும் என்று இன்றைக்கு அமெரிக்காவே எச்சரிக்கை செய்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், அமெரிக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மத்திய கிழக்கிலே என்ன நடைபெற்று வருகிறது என்கிறதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிற நேரத்தில் நேற்றைய தினத்திலிருந்து நடந்து வந்த சில முக்கியமான செய்திகள் இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக ஜெனின் உள்ளிட்ட பல நகரங்களில் இஸ்ரேலுடைய ரெய்டு நடவடிக்கைகள் மிக கடுமையாகவும் கொடுமையாகவும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நமக்கு தெரியும், வெஸ்ட் பேங்க் பகுதிகள், மேற்கு கரை பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஆதிக்கம்தான் நிறைந்து காணப்படுகிறது. இதே நேரத்தில் அங்கே பாலஸ்தீனத்தினுடைய இன்னொரு பிரிவாக இருக்கிற ஃபத்தாஹினுடைய ஆட்சியும் நடைபெற்று வருகிறது. இப்படி 2 ஃபத்தாஹ் ஆட்சி செய்வதாக சொல்லிக்கொண்டாலும் முழுமையாக அது ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் என்று தான் சொல்லுவார்கள். ஏன்னு கேட்டால் ஃபத்தாஹ் பேருக்கு தான் அங்கே இருக்கிறாங்க, முழுமையாக இஸ்ரேலுடைய ஆதிக்கம் தான் அங்கே இருக்கிறது. அதே மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கண்ட்ரோல் ஜோர்தான் வசம் இருந்தாலும் அக்ஸாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுவதும் இஸ்ரேலிய இராணுவம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பள்ளி வாயலுக்கு போகிறவர்கள் மீதெல்லாம் அவர்கள் நினைத்தவாறு காட்டுத்தனமாக நடந்து வருகிறார்கள். இன்றைய தினம் ஃபஜ்ர் தொழுகைக்காக சென்றவர்கள் மீதும் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு நுழைய விடாமல், பள்ளிக்கு நுழைய விடாமல் தடுத்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் ஜெனின் நகரத்தில் அவர்களுடைய அதாவது ரெய்டு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஜெனின்ல சில பகுதிகளில் துப்பாக்கி சூடும் நடைபெற்றிருக்கிறது. அவர்களும் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள். அதை எதிர்த்து அங்கிருக்கக்கூடிய போராளிகள், சுதந்திர போராளிகளும் மறு துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கிறார்கள் என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சுதந்திர போராளிகளினால் நடத்தப்பட்ட தாக்குதலினால் இஸ்ரேலிய படையைச் சேர்ந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார், ஒரு வெஹிக்கிளும் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. இது நான் சொல்றது காசா பகுதி அல்ல, வெஸ்ட் பேங்க் பகுதி. காசாவுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனால் ரெண்டுமே பாலஸ்தீனம் என்றுதான் உலகத்தினால பார்க்கப்படுகிறது. இது ரெண்டும் 2 திக்கில் இருக்கக்கூடியது. இது ஜெருசலம் உள்ளிட்ட பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின்ல தான் இது நடந்திருக்கிறது. இன்றைக்கும் ஜெனின் பகுதிகளில் ஜெனின், ஹெப்ரோன், கல்கிலியா, எரிகோ என்கிற பகுதிகளில் எல்லாமே பல சகோதரர்களை, இஸ்லாமியர்களை அங்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவம் கைது செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இதுவரைக்கும் சுமார் 11,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த வெஸ்ட் பேங்க்னா என்னங்கிறத தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பமாக இந்த பகுதியை பார்த்துக்கிறங்க ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள. அதற்கு பிறகு மற்றதை நாம் புரிய வைப்போம். இதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிகள். இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகள். இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய 2 பகுதியும் தான் காசா அண்ட் வெஸ்ட் பேங்க். காசா என்பதை பார்க்கலாம், நீங்கள் சின்னதொரு பட்டி பகுதி மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி இந்த வெஸ்ட் பேங்க்ங்கிறது இவ்வளவு இந்த ஒரு பகுதியாக இருக்கிறது, ரெட் கலர்ல இருக்குது. இதற்குள்ளதான் ஜெருசலம், மஸ்ஜிதுல் அக்ஸா எல்லாமே ஜெனின் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி இது. இந்த பகுதிகளுக்குள்ளதான் நேற்றிரவு ரைடு நடைபெற்று கொண்டிருக்கு. பெரும்பாலும் கைது செய்யப்பட்ட பல சகோதரர்கள் வெஸ்ட் பேங்க்ல தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, காசாவுக்காக தினம்தோறும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அளவுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள தினம்தோறும் அவர்கள் தொழுகைக்கு தடுத்தாலும் அவங்க போய் அவர்களோடு சண்டையிட்டு தொழுகை நடத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம். இன்றைக்கும் ஃபஜ்ர் தொழுகையில் அவர்கள் தொழுகைக்கு தடுத்தாலும் இவர்கள் அதை எதிர்த்து போராடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நீங்க அந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின் உள்ளிட்ட நகரத்தை தான் நீங்க பார்க்குறீங்க. ஜெனின் தான் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. அந்த ஜெனினே எந்த அளவுக்கு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுங்கிறத நீங்க பார்த்துக்கிறங்க. இதுதான் நம்ம காட்டின அதாவது ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க். இது காசா. காசாவை பொறுத்தவரை காசாவை சுற்றி இஸ்ரேலிய ராணுவம் முழுவதுமாக சுவர் எழுப்பி கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். காசாவுக்குள்ள யாரு போகணும் வரணும், எதை கொண்டு போகணும் எதை கொண்டு வரக்கூடாது என்பதை எல்லாம் தீர்மானிப்பது இஸ்ரேலிய ராணுவம். அதுதான் இந்த இடத்துல. வெஸ்ட் பேங்கை பொறுத்தவரையில் வெஸ்ட் பேங்குக்கு உள்ளேயே இஸ்ரேலிய ராணுவம் இருப்பாங்க. அங்கே பாலஸ்தீனத்தினுடைய போலீஸ் என்கிற பேர்லையும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் சம்பளத்திற்கு வேலை பார்க்கக்கூடியவர்கள். அவங்க எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்ட மாட்டாங்க. முழுவதுமாக இஸ்ரேல் தான் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அதனால தான் வெஸ்ட் பேங்கை சொல்லும் போதே ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் என்று சொல்வார்கள். இந்த இடத்துல தான் மஹ்மூத் அப்பாஸ் என்கிற ஒரு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்த, என்னுடைய வாழ்க்கையே நான் இஸ்ரேலுக்கு அடிமையா தந்துட்டேன் என்று எழுதி கொடுத்த ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் சர்வதேசம் பாலஸ்தீனத்தின் அதிகார சபையின் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்தது எப்பன்னு கேட்டால் அந்த ஆஸ்லோ உடன்படிக்கையில பாலஸ்தீனத்தை கொத்தடிமைகளாக எழுதி கொடுத்த ஒரு காரியத்தை யாசிர் அரஃபாத் பண்ணிட்டாரு. அதுல நடந்த காரியங்கள் தான் இதுவெல்லாம். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இதுதான் ஜெனின். இந்த ஜெனின் பகுதிகளில் மட்டும் இந்த அதாவது அக்டோபர் 7 தாக்குதலில் இருந்து இதுவரைக்கும் 332 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தால். இதுல காட்டப்பட்டிருக்கிற காட்சியில பாருங்க, இந்த கலர்ல காட்டப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த கலர்ல இருக்கக்கூடிய பகுதியில் ஏரியா ஏ என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் அண்ட பாலஸ்தீனியன் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகிறது. இந்த கலர்ல இருக்கணும். அண்ட பாலஸ்தீனியன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்குது ஒரு சில இடங்கள் இந்த மாதிரி கலர்ல இருக்கிறது அண்ட பாலஸ்தீனியன் கண்ட்ரோல் என்று இருக்குது. அந்த ஏரியாக்கள் எல்லாம் பாலஸ்தீன அத்தாரிட்டி PA கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த போட்டோவை போட்டு விடுறோம். அப்போ நீங்கள் ஜூம் பண்ணி இதை பார்த்துக்கலாம், என்ன எந்த பகுதி யார் கையில் இருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடிய பகுதி ஏரியா பி. அண்ட் அதாவது இந்த ஏரியா பி அப்படின்னு இருக்கும்னு கேட்டால் அந்த ஜாயின் இஸ்ரேலி பாலஸ்தீனியன் கண்ட்ரோல். இஸ்ரேலும் பாலஸ்தீனும் ஜாயிண்டாக இருக்கக்கூடிய அவர்களுடைய 2 பேர் கண்ட்ரோல்லையும் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதி. இதெல்லாம் பார்க்கலாம். வெஸ்ட் பேங்கே ஒரு சின்ன பகுதி தான், அதுக்குள்ள அவங்களுடைய கண்ட்ரோல் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்க. இதை நான் கற்றுத்தரும் போது நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போது மொபைலில் நீங்கள் என்ன செய்யலாம்னா தனியாக எடுத்து பார்த்துக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஃபோட்டோவை நம்ம போட்டுருவோம். அதே மாதிரி இந்த கலரில் இருக்கக்கூடியது ஏரியா சி. ஏரியா சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏரியா சி அண்ட இஸ்ரேலி கண்ட்ரோல். ஏரியா சி முழுவதுமே அண்ட இஸ்ரேலி கண்ட்ரோல்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த சுற்றி இருக்கிற பகுதிகள் இருக்குல்ல எல்லாமே இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் பாருங்க, நான் கோடு போடுகிற ஏரியா எல்லாமே இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகள். வெஸ்ட் பேங்குக்குள்ளேயே முழு கண்ட்ரோல் அவங்களுக்கு தான். இங்க பாருங்க, இதெல்லாமே இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகள். அதுதான் ஏரியா சி என்று பிரித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்ன ஏரியா பி நீங்க எடுத்து பார்க்கலாம். ஏரியா பிங்கிறது இந்த கலர்ல இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இங்க ஆரம்பிச்சு இந்த பகுதிகள் எல்லாம் இதெல்லாமே வந்து ஏரியா பி. இந்த ஏரியா பிங்கிறது அண்ட ஜாயின் இஸ்ரேலி பாலஸ்தீனியன் கண்ட்ரோல். இஸ்ரேலும் பாலஸ்தீனும் சேர்ந்து ஜாயிண்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடங்கள். இதே மாதிரி இந்த பகுதியும் இருக்குது. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த பகுதி
இதெல்லாமே வந்து ரெண்டு பேரும் ஜாயின் ஆக நாங்கள் பார்க்குற பகுதிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி பல பகுதிகள் இங்கிட்ட எல்லாம் இருக்குது, வரையாட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். எடுத்து இந்த இடத்துல இஸ்ரேலும் பாலஸ்தீனும் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாமே இஸ்ரேல் தனியாகவே இருக்கிறார்கள். உலகத்தில் இப்படி எங்கேயாவது ஒரு நாட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, பார்த்துருக்கோமா, பார்க்கத்தான் முடியுமா? ஒன்றோ அவன் மொத்தமாக பிடிச்சிருப்பான், இல்லைன்னு சொன்னால் மொத்தமாக கொடுத்துருப்பான். இது மொத்தமாக பிடிக்கவும் இல்லை, மொத்தமாக கொடுக்கவும் இல்லை, அவர்களுக்கு நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை என்கிற நிலை இங்கே இருக்கிறது. காசாவில் வேறு விதமான வேதனைகளும் அநியாயங்களும் பண்ணப்படுகிறது. இங்கே எப்படி பண்ணப்படுகிறதுங்கிறத பாருங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, கடைசியாக இந்த மஞ்சள் கலரில் போடப்பட்டிருக்கிறது பில்டப் ஏரியாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மஞ்சள் கலரில் ஒவ்வொரு ஏரியா இருக்கும். இங்கே பாருங்க, இந்த 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 சில பகுதி இருக்குது, இங்கே இப்படி பிரித்து வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதிகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். இதை தாண்டி செப்பரேஷன் வால் என்று சொல்லி ரெட் கலர்ல அடிச்சிருக்கிறான். ரெட் கலர்ல அடிச்சிருக்கிறது செப்பரேஷன் வால் என்று சொல்றான். அதை பிரித்து காட்டக்கூடிய சிவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்குது பாருங்க. இதெல்லாம் செப்பரேஷன் வால். இந்த பகுதி இந்த இருக்கு பாருங்க. இது எல்லாமே பிரித்து இதுக்கு அடுத்த பகுதி வந்து இஸ்ரேல் என்று வச்சிருக்கிறான். இந்த பகுதியை வந்து வெஸ்ட் பேங்குடைய ஜெனின் பகுதின்னு சொல்லி வச்சிருக்கிறான். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெனினுடைய நிலையாக இருக்கிறது. ஜெனின் ரெஃப்யூஜி கேம்பும் இங்கே தான் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அடக்குமுறைக்குள்ளதான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க பார்க்க முடியும். வெஸ்ட் பேங்க் என்பது சுதந்திரமாக அங்கும் இல்லை. அங்கிருக்கிற மக்களும் காட்டு மிராண்டிகளால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை நீங்க வரைபடம் மூலமாக புரிஞ்சு கொண்டதுனால நிறையவே உங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கும். இந்த புகைப்படத்தையும் திரும்ப எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதனுள்ள பல செய்திகளை நீங்க தெரிந்து கொள்ளலாம் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, பெத்லஹேம் என்பது கிறிஸ்தவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பல புனித தலங்களில் மிக முக்கியமான புனித தலமாக அதைத்தான் பார்ப்பாங்க. இந்த இடத்துல ஒன்று கவனிச்சுக்கிறங்க, பாலஸ்தீனத்தில் கொல்லப்படுவது, பாலஸ்தீனத்தில் அநியாயம் இழைக்கப்படுவது, பாலஸ்தீனத்தில் முழுமையாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகுவது முஸ்லீம்கள் என்று மட்டும் நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு அநியாயமான செய்தியாக மாறிவிடும். அங்க முஸ்லிம்கள் மட்டும் கஷ்டப்படல, முஸ்லிம்கள் மட்டும் போராடல, முஸ்லிம்கள் மட்டும் அங்கே சுதந்திரத்தை கேட்டு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கவில்லை. முஸ்லிம்களோடு கிறிஸ்தவ சகோதரர்கள் சண்டையிடுகிறார்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் சுதந்திரத்துக்காக போராடுகிறார்கள். பல பேர் ஈவன் அங்க இருக்கக்கூடிய யூத சகோதரர்கள் கூட இந்த ஆக்கிரமிப்பு சியோனிசத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்துகிறார்கள் என்பதை பல கட்டமாக நம்ம சொல்லி வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெத்லஹேம்ல அவர்களுடைய முக்கியமான ஒரு வழிபாட்டு நிகழ்வு ரொம்ப அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க ஆரவாரமாக நடத்துவதற்கு இங்கே பொதுவாக டூரிஸ்ட் போவாங்க. இந்த யுத்தம் நடக்கிற காரணத்தினாலையும் தற்போது வெஸ்ட் பேங்க்ல அநியாய கைதுகள் நடக்கிற காரணத்தினாலையும் வெஸ்ட் பேங்க் பகுதியில் பல பேரை வந்து கொன்று குவிக்கிற காரணத்தினாலையும் அங்கும் சுற்றுலா பயணிகள் போவதற்கு பயப்படுகிறார்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அந்த சிஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய காட்சி ரொம்ப கவலையாக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. ஏன்னு கேட்டால் வளமையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பெத்லஹேம். ஆனால் தற்போது அங்கும் கவலையாக இருக்கு. பெத்லஹேமுடைய பல பகுதிகள் மீது குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். இப்படியான ஒரு நிலை கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் ஏற்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இன்றைக்கு இந்த சகோதரர் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர் யாருன்னா, பாலஸ்தீனம், குறிப்பாக காசாவினுடைய ஃபுட்பால் ஒலிம்பிக் கோச்சாக இவர் இருக்கிறார். ஒலிம்பிக்ல கலந்து கொள்ளுகிற வீரர்களுக்கு இவர் தான் கோச்சாக இருப்பார், பயிற்சியாளராக இருப்பார். அந்த பயிற்சியாளரும் தற்போது கொல்லப்பட்டிருக்கிறார். இதுல இவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். இதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காசாங்கிறது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவர்கள் அவ்வளவு அடக்குமுறைக்குள்ளும் விளையாட்டுத் துறையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். தனியாக விளையாட்டுத் துறையில் ஒவ்வொரு துறைக்கும் ஃபுட்பாலில் இருந்து எல்லா துறைகளுக்கும் அவர்கள் முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள். எல்லா வகையான வசதிகளோடும் தான் அவர்கள் அந்த அநியாயத்துக்கு மத்தியில் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய திறமையானவர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் புரிய முடிகிறது. இவ்வளவு திறமையானவர்கள் இருக்கக்கூடிய அறிவின் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஏரியாவை தான் மொத்தமாக காலி பண்ணி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ஜியோனிச அரசாங்கம் என்பதுதான் இன்றைக்கு உலகமே கைகட்டி
வேடிக்கை பார்க்கக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது. அதே மாதிரி இந்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாகி இருக்கிற ஒரு காட்சி இது. இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சியாச்சில் அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம், நேற்று நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம், பாரிய ஆர்ப்பாட்டம். இது அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 ஹைவேக்கள்ல ஒரு ஹைவேயை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா மொத்தமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஹைவேயை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், ஹைவே முற்றுகையிடப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் இவங்க போட்டிருக்கிறாங்க. முழுமையாக பாலஸ்தீன சுதந்திரத்தை வேண்டி பாலஸ்தீனம் விடுவிக்கப்பட வேண்டும், பாலஸ்தீனத்தில் நடக்கிற ஜினசைட் நிறுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்கா மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். ஜனநாயக ரீதியில் அவர்கள் போராடி வருகிறார்கள். பாலஸ்தீனத்திற்காக குரல் எழுப்புவது பயங்கரவாதம் என்றால், பாலஸ்தீனத்திற்காக பேசுவது பயங்கரவாதம் என்றால், பாலஸ்தீன மக்களுக்காக நாம் குரல் கொடுப்பது பயங்கரவாதம் என்றால், முதல் பயங்கரவாதிகளாக அமெரிக்க மக்களும் பார்க்கப்பட வேண்டி இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அமெரிக்காவிலிருந்து அந்தார்டிகா வரை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும் பாலஸ்தீன ஆதரவு கோஷங்கள் தினம்தோறும் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இதுவும் அமெரிக்காவில் இன்னொரு பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சி. ரொம்ப குளிராக இருக்கிற காரணத்தினால அவ்வளவு குளிர் பனிப்பொழிவுலையும் அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. இதுல நீங்க பாருங்க, இது ஒரு வாட்டர் மேலோனை கையில சுமந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இது சம்பந்தமாக நம்ம ஒரு 20 அல்லது 25 வீடியோக்களுக்கு முன்பதாக ஒரு விளக்கமும் சொல்லி இருந்த ஒரு நினைவு இருக்கிறது. என்னன்னா, இந்த வாட்டர் மேலோனுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஒரு ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நீங்க பாலஸ்தீனத்தினுடைய கொடி கலர் எதையுமே பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள். தடை விதித்த நேரத்தில் அந்த பாலஸ்தீனத்தினுடைய கலரை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்டது வாட்டர் மேலோன். ஏன்னு கேட்டால், வாட்டர் மேலோனை நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா அதனுடைய கலர் முழுவதுமாக இந்த பாலஸ்தீன கொடிக்கு ரிலேட்டடான கலராக இருக்கும். கருப்பு இருக்கும், வெள்ளை இருக்கும், சிகப்பு இருக்கும், அது மாதிரி இருக்குங்கிறதுனால பொதுவாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் போது என்ன செய்வாங்கன்னா, வாட்டர் மேலோனையும் தூக்கி கொண்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வருவாங்க, துண்டுகளாக வெட்டி கொண்டு வருவாங்க. ஏன்னு கேட்டால், பாலஸ்தீனத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாகவே வாட்டர் மேலோன் மாறி இருக்கிறது என்பதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு குளிர்லையும் பாருங்க, அந்த குளிருக்கான ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு வந்து மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்திலே மால்கம் எக்ஸினுடைய புகைப்படமும் வைக்கப்பட்டிருக்கிறது. மால்கம் எக்ஸ் யாரு, அவருடைய பின்னணி என்ன, நான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக தனியான ஒரு உரையாற்றி இருக்கிறேன். அதை நம்ம லிங்க் பண்ணி விடுறோம், பார்க்க விரும்புகிறார்கள், அதை பார்த்துக்கிறேங்க. மால்கம் எக்ஸினுடைய வரலாறு ரொம்ப பிரபலமானது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர், குறிப்பாக அவருடைய வரலாறு ரொம்ப பூரிப்பானது. தேவைப்பட்டால் தனியாகவும் வேணும்னா அதை நம்ம பேசி போடலாம். யார் இந்த மால்கம் எக்ஸ் பார்த்தீங்கன்னா, அவருடைய வரலாறை இந்த சைஸுக்கு அவர் தனி புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறார், தன்னுடைய சுயசரிதையை. இவர் வாழுகிற காலகட்டத்தில் அமெரிக்காவில் அமெரிக்க மக்களால் விரும்பி பார்க்கப்பட்ட, விரும்பி கேட்கப்பட்ட மிகச்சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராக மாறினார். சிறைவாசம் அனுபவித்தவர், சிறையிலேயே இஸ்லாத்தை படித்தவர். சிறையிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு அன்றைய காலத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய பிரச்சாரகராக இருந்த எலிஜா முகமது சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிற்பட்ட நாட்களில் எலிஜா முகமது தான் நபி என்று சொல்லி போலி நபிகளுடைய பட்டியலில் சேர்ந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி முர்த்ததாக மாறிவிட்டார். இந்த மால்கம் எக்ஸினுடைய பிரச்சாரம் கருப்பு இனத்திற்காக பிளஸ் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த அதே நேரம் கருப்பினத்தவர்களுக்காகவும் போராடிய ஒருவராக மால்கம் எக்ஸ் இருந்தார். அன்றைய கால அமெரிக்காவில் கருப்பினத்தவர்களுக்கான உரிமைகளை கேட்டுக்கொண்டிருந்த பல தலைவர்களுக்கு மத்தியில் மால்கம் எக்ஸினுடைய பிரச்சாரமும் மால்கம் எக்ஸினுடைய பேச்சுக்களும் அத்தனை பேரையும் கவர்ந்தெழுத்தது மட்டுமல்லாமல், மால்கம் எக்ஸ் ஹஜ்ஜிக்கு போன ஒரு கண் கலங்குகிற ஒரு வரலாற்று நிகழ்வும் இருக்கிறது. இப்ப மால்கம் எக்ஸை பற்றிய முழுமையான பேச்சாக இது இருந்துடக்கூடாதுங்கிறதுனால அதை நான் தவிர்த்துக்கிறேன். ஹஜ்ஜிக்கு போகும்போது அவர் உணர்ந்த செய்திகளை எல்லாம் அவர் சொல்லுவார். முடியுமானவர்கள் மால்கம் எக்ஸினுடைய வரலாற்று நூலையும் எடுத்து படியுங்கள். முடியும் என்றால் நம்ம தனியான அந்த வீடியோவை நம்ம போடும்போது உங்களுக்கு மால்கம் எக்ஸை பற்றி தெரியும். மால்கம் எக்ஸின் அவர் ஒரு பாலஸ்தீன ஆதரவாளரும் கூட, கருப்பினத்துக்காக போராடியவரும் கூட. சவுத் ஆப்பிரிக்கா தற்போது முழுமையாக பாலஸ்தீன ஆதரவில் இருக்கிற காரணத்தினாலையும் இந்த ஆர்ப்பாட்டத்திலையும் மால்கம் எக்ஸினுடைய ஒரு புகைப்படத்தையும் சுமந்து கொண்டுதான் அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. இலங்கையினுடைய மாஸ் மீடியாக்களும் அந்த செய்தியை ஒரு தொகுப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நார்த்தன் காசா, வடக்கு காசாவை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் சொல்லி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியை நம்ம எல்லாம் இன்றைக்கு எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்?
உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 5 அல்லது 6வது நாள் 9வது நாள் அவர்கள் தரைவழி தாக்குதலுக்குள்ள வந்தாங்க. தரைவழி தாக்குதலுக்கு நுழைஞ்சி 2 அல்லது 3 நாள்ல வடக்கை பிரித்து விட்டோம், 2ஆக பிளந்து விட்டோம் என்றெல்லாம் செய்தி போட்ட ஊடகங்கள் எல்லாம் உண்டா இல்லையா? அந்த வடக்கு காசாவில் 2ஆ பிளந்து அதெல்லாம் கைப்பற்றிட்டாங்க இஸ்ரேல்னாங்க. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம உங்களுக்கு படம் போட்டு தெரியப்படுத்தி இருந்தோம். சலாஹுத்தீன் ஹைவே வந்து இன்னும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, அங்கே பெரும் சண்டை நடந்துகிட்டு இருக்குங்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் இன்னைக்கு திரும்பவும் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் வடக்கு காசாவை நாங்கள் கைப்பற்றிட்டோம், வடக்கில் ஹமாஸை நாங்கள் வென்று விட்டோம், தகர்த்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய ஊடக பேச்சாளர் ஹகாரி தான் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். சொல்லி இருந்தாலும் ஹகாரியை சேர்த்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆனாலும் நாங்க ஹமாஸினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அப்ப என்ன தலைமுடிக்குதா இதெல்லாம் வந்து சொல்றீங்கன்னு செருப்பு கலட்டி அடிப்பானா இல்லையா? எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம், எங்க கண்ட்ரோல் தான், எங்க அந்த கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, ஆனாலும் ஹமாஸ் ஏவுகணை தாக்கல் நடத்துவார்கள். ஏண்டா இதுதானடா இன்றைக்கு 92 நாளாக நடந்துகிட்டு இருக்குது. 92 நாளாக நாங்கள் பிடிச்சிட்டோங்கிறாங்க. அவங்க அடிக்கிறோம்னு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிடிச்சிட்டோம்னு என்ன அர்த்தம்? அங்கே யாரும் இல்லை, உங்கள் பார்வையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் யாரும் இல்லை, எல்லாமே எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு, நாங்கள் பிடிச்சிட்டோம் இப்படி சொல்ல வேண்டியதானே? ஆனால் பிடிச்சிட்டாங்களாம், ஆனால் ஹமாஸ் தாக்குதல் நடத்துவாங்களாம். ஹமாஸ் தாக்குதல் நடத்துவாங்கனாலே அவன் இருக்க போய் தானே தாக்குதல் நடத்துறான்னு அர்த்தம். அதனால நார்த்து காசா இவங்க கண்ட்ரோலுங்கிறது பச்சை போய். ஏன்னு கேட்டால் நார்த்து காசாவில் இருந்து தான் கோலான் படையணியை வெளியே போனது. மெயினாக வெளியே போனதே நார்த்து காசாவில் இருந்து தான். முழுவதுமாக நார்த்து காசாவில் தேவையான அளவுக்கு பொறியியல் அவர்களுக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. பொய்ய சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கல், இது சம்பந்தப்பட்ட 2 ஆர்டிக்கல் இன்றைய தினம் அல் ஜசீராவை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அல் ஜசீராவினுடைய ஆர்டிக்கலை நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கு நார்த்து காசாவில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாரு என்கிறதையும் அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவரே என்ன சொல்றாருன்னு கேட்டா, நார்த்து காசா இவங்க பிடிச்சிட்டாங்கன்னு இதுக்கு 4 வீக்குக்கு முன்னாடியும் சொன்னாங்க. இப்படி அடிக்கடி சொல்லுவாங்க, இது மாதிரி பிடிச்சிட்டோம், எங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நார்த்து காசா இவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க சொல்றாங்க, ஹகாரி சொல்றாரு, இவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸ் வந்து அட்டாக் பண்ணலாம்னு இன்னைக்கும் நார்த்து காசாவில் அட்டாக் பண்ணி தான் இருக்கிறாங்க காலையிலேயே. அப்போ அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்னா நாங்கள் பிடிச்சிட்டோம்னா என்னன்னு சொன்னால், அதில் அந்த ஆர்டிக்கலில் இன்னொரு பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தற்போது ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது. உள்நாட்டுக்குள்ளே பெரிய நெருக்கடி என்ன இருக்குன்னா, நீங்கள் இத்தனை நாள் ஆயிடுச்சு, 92 நாள் ஆயிடுச்சு, 3 மாதம் போயிடுச்சு, இதுவரைக்கும் நீங்கள் காசாவில் எந்த பகுதியையும் டோட்டல் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரல என்கிற பெரிய அழுத்தம் இருக்கிற காரணத்தினால அடிக்கடி என்ன சொன்னாங்கன்னா, நார்த்து காசாவை பிடிச்சிட்டோம்ங்கிறது. ஊர்காரெல்லாம் கேட்பாங்க, என்னடா பிடிச்சிட்டு நீங்களா அடி விழுது எனக்குல இல்லை, சூனை பிடிச்சி கொண்டு இருக்கிறோம் அப்படிம்பாங்க. திருப்பி என்னன்னா நாங்கள் பிடிச்சிட்டோம்பாங்க. அது மாதிரி 10ஓடு 11 அத்தோடு இதுக்கு முன்னாடி சொல்லி பைத்தியம் பலவிதமாக பேசும் ஹகாரி அதை விட அதிகமாக பேசும்னு நினச்சிக்கிட்டு போயிட வேண்டியதுதான். இதுவரைக்கும் நார்த்து காசாவை முழுமையாக அவர்கள் கைப்பற்றவில்லை. பொதுமக்கள் கிடையாதுங்க, பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களையும் ஒரு சாரார் சலாஹுத்தீன் அய்யூபி ஏரியாக்களில் இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு செய்தியை இன்றைக்கு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, வடக்க நாங்கள் கைப்பற்றிட்டோம் என்ற ஒரு பில்டப் காட்ட பார்த்தாங்க. அதுவும் பச்சை பொய்யாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான சம்பவம் என்ன வெளியாகி இருக்குதுன்னு கேட்டா, இதுவரைக்கும் இஸ்ரேல் ஆதாரம் காட்டாத 3 முக்கியமான பொய்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த 3 முக்கியமான பொய்கள்ல நமக்கு தெரியும், இதுதான் அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். அல் ஷிஃபா மருத்துவமனை இதுக்குள்ள தான் இருக்குது. அல் ஷிஃபா தான் இந்த வார்ல ரொம்ப பேசப்பட்ட மருத்துவமனை, குறிப்பாக குழந்தைகளுக்கான மருத்துவமனை அல் ஷிஃபா. இந்த அல் ஷிஃபா மருத்துவமனையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த அல் ஷிஃபா மருத்துவமனையில குழந்தைகள் வயிற்றில் கட்டி அனுப்புகிற பாம், அதாவது தற்கொலைக்கு குழந்தைகளை பயன்படுத்துறாங்க, அதுக்கு பாமை கட்டி அனுப்புவாங்க, அந்த பெல்ட்டுகள் எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் என்று இஸ்ரேலிய ராணுவம் சொல்லி இருந்தது. இந்த நிமிடம் வரை இஸ்ரேலிய ராணுவம் அந்த பொய்க்கான ஆதாரத்தை காட்டவில்லை. ஆதாரம் இருந்தால் அது பொய் அல்ல என்று ஆகும். ஆதாரம் இல்லை, 100% பொய் என்று நிரூபிக்கிறது அல் ஜசீரா. குறிப்பாக அல் ஜசீராவினுடைய செனட் அதை பொய் என்று இதற்கு முன்பதாகவும் நிரூபித்திருக்கிறது. ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக செனட் அல் ஜசீரா வச்சிருக்கிறாங்க. அவர்கள் அதை பொய் என்று பலவிடத்தம் நிரூபித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு மனோநிலைன்னு பார்த்தீங்க, ஆயிரக்கணக்கான 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொன்று குவிச்சுட்டு அதுக்கு என்ன நியாயம் சொல்றான்னு சொன்னா, நாங்க ஏன் கொல்றோம் தெரியுமா,
அந்த குழந்தைகளில் இடுப்பில் தற்கொலைக்கான பெல்ட்டை கட்டி எங்ககிட்ட அனுப்பி விட்டுருவாங்க எங்களை கொல்றதுக்கு. சுபஹானல்லாஹ், இப்படி நடக்குமா உலகத்தில்? இதை நம்ம யோசிக்க தேவையில்லைங்க. அதனால தான் மேற்கே காரி துப்பிக்கிட்டு இருக்குது இவங்க மேலே, பச்சை பொய்யை சொல்கிறாங்கன்னு. அது சொல்லப்பட்ட பொய்களில் மிக முக்கியமான ஒரு பொய். குழந்தைகளை பற்றி அவர்கள் சொன்னது 3 பொய்களில் ஒரு பொய். 2வது பொய்யை நீங்கள் பார்த்துக்கிறங்க. இன்றைக்கு நம்முடைய நாட்டு ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளில் இதையும் உள்ளடக்கி தான் போட்டிருக்கிறாங்க. வடக்கு காசாவை நாங்கள் கைப்பற்றிட்டோம், ஆனால் அதில் 8000 பேர் பாலஸ்தீன போராளிகள், ஹமாஸினுடைய போராளிகளை நாங்கள் எலிமினேட் பண்ணி இருக்கிறோம், கொன்று இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். இது பச்சை பொய் என்று ஏற்கனவே காசாவில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையை அதை நிரூபித்து விட்டார்கள். ஏன் நிரூபிச்சிட்டாங்கன்னா, இதுவரைக்கும் 23,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 23,000 பேர்ல 10,000 பேர் குழந்தைகள். 10,000 கழிச்சிட்டீங்கன்னா வெறும் 13,000 பேர் பின்னால் இருக்கிறார்கள். இந்த 13,000 பேர்ல 7,000க்கு மேற்பட்டவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். 13,000ல் 7,000 பெண்கள் என்று ஆகிட்டு சொன்னா 6,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 6,000 பேரும் அங்கிருக்கக்கூடிய ஆயுதம் ஏந்தாத அப்பாவி ஆண்களும் அந்த வயது குறைந்தவர்களும் வயது கூடிய முதியவர்களும் என்கிறத யாரு மௌத்தா போனாங்கிற அப் டு டேட் பட்டியலை பாலஸ்தீன சுகாதாரத்துறை வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல மௌத்தா போனது அப்துல்லா, இந்த இடத்துல மௌத்தா போனது இப்ராஹிம், இந்த ஜெனின்ல மௌத்தா போனது இஸ்மாயில் என்று ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஏரியாவோட 23 லட்சம் மக்களுடைய தரவுகளை கையில் வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரூப் யாருன்னு கேட்டா பாலஸ்தீன சுகாதார அமைச்சு. அவங்க 23,000 பேர் தான் மௌத்தா போயிருக்கிறாங்க. அந்த ஆதாரம் இந்த இருக்குங்கிறாங்க. இவன் சொல்ற மாதிரி 8,000 பேரை கொண்டு இருந்தா 23ஓட 8,000 சேர்க்கும் போது 31,000 பேர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனா 31,000 கொல்லப்படல. அபிஷியலாக ஆதாரத்தோடு அறிவிக்க 30,000 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க பொதுமக்கள் என்கிற தரவுகளை ஐரோப்பாவை சேர்ந்த ஆய்வு நிறுவனங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. பொதுமக்களை பத்தி தான், ராணுவத்தை பத்தி இல்லை, அதாவது ஹமாஸை பத்தி இல்லை. பொதுமக்கள் 30,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற தரவுகளும் சொல்லப்படுகிறது. ஆனால் அபிஷியலாக கொல்லப்பட்டிருக்கிறதாக 23,000 பேருக்கு தரவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 23,000 பேருடைய தரவுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 23,000ல் ஹமாஸினுடைய ஒருவரும் அடங்கவில்லை. ஹமாஸ் அவங்க கவுண்ட்ல சேர்க்கவும் இல்லை. ஹமாஸ் தனியாக தங்களுடைய 140 பேர் மரணித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 6 பேர் மௌத்தா போயிருக்காங்க. பெய்ரூத்தையும் சேர்த்தா 146 பேர், 150 பேர் சம்திங்குள்ள அவங்க மௌத்தா போயிருக்கிறாங்க என்கிற செய்தி மட்டும் தான் வந்திருக்கிறது. இது ஹிஸ்புல்லா, அதாவது இஸ்ரேலியர்கள் சொன்ன 2வது பாரிய பொய்யாக இருக்கிறது என்று அல் ஜசீரா இன்றைக்கு இந்த செய்தியையும் சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிரூபிக்க முடியாத இன்னொரு ஆதாரமாக அவங்க இன்னொரு பொய்யாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க 100% இந்த நார்த் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் 100% கண்ட்ரோலுங்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே புரிய வச்சுட்டேன். இதையும் நிரூபிக்க முடியாமல் இருக்க எந்த ஆதாரத்தையும் இதற்கும் அவர்கள் காட்டவில்லை. அதாவது ஹமாஸ்ல 8,000 பேரை கொண்டிருக்கிறோம்னு சொன்னா 8,000 பேர் 8,000 எல்லாம் வேணாம்பா, ஒரு 100 பேரை பாடியை காட்டணுமா இல்லையா? இந்தா 100 பேரை கொண்டிருக்கோம் பாரு, பாடியை காட்டுங்க. காட்ட முடியாதுல்ல. சில நேரம் இந்த இப்போ நேற்று கூட 1100 கபிரிஸ்தானங்களை தோண்டி எடுத்து 150 ஜனாசாவை எடுத்துகிட்டு போனான். அதை ஆதாரம் காட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு கூட தெரிய பாருங்கள். அந்த ஜனாசாக்களை கூட கொண்டு போய் நாங்கள் ஹமாஸுடைய ஆக்கள் தான் என்று கூட காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நார்த் காசாவை அவர்கள் கைப்பற்றியதாக சொல்லுவது தார்பாயில் வடிகட்டிய பச்சை புழுகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது பொய் அல்ல, புழுகள். ஏன் புழுகள் என்று சொன்ன நமக்கெல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு முக்கியமான சம்பவம் அடிக்கடி நீங்கள் ரமதானில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரமதானுடைய சதகா பொருட்களை பாதுகாப்பதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காவலுக்கு வைத்திருப்பார்கள். வைக்கிற நேரத்தில் டெய்லி ஒருத்தன் வந்து என்ன செய்வார்னு கேட்டால் திருடுவார். திருடும் போது கையும் மையுமா பிடிச்சிடுவார். அபூ ஹுரைரா பிடிச்சிட்டு வருவாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அடுத்த நாள் சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், நேற்று ஒரு திருடன் வந்தான், கையோட பிடிச்சிட்டேன், ஆனால் அழுது புலம்பினா, என்னை விட்டுருங்க, எனக்கு குடும்ப கஷ்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் போயிட்டு வாப்பான்னு அனுப்பிட்டேன், இதுமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பினேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவன் நாளைக்கும் வருவான் அப்படிம்பாங்க. அடுத்த நாளும் வருவான், இதே மாதிரி பிடிப்பார், இதே மாதிரி அழுவார், அதே மாதிரி விட்டுருவார். இப்படி 3 தடவைகள் நடக்கும். 4வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட
இனிமே வந்தால் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போவார். போய் அடுத்த நாள் வந்து பிடிச்ச முடிய என்ன செய்வான்னு கேட்டால், நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தந்துட்டு போகிறேன், அதை நீ டெய்லி இரவில் ஓதிக்கிட்டு வந்தேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட செய்தான் வரமாட்டான் அப்படிம்பாரு. வந்தது செய்தான்னா மனுஷ செய்தான். வந்தவரை பொறுத்தவரையில் செய்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு பிடிக்க முடியாது, மனிதனாக இருந்தால் தான் பிடிக்க முடியும். வந்தவர் மனித செய்தான், அதனால தான் கையால் பிடிக்கிறாரு. பிடிச்சவன் என்னன்னு கேட்டால் அந்த காலத்தில் இருந்த ஒரு மனிதனாக இருக்கிறாரு, வந்து மார்க்கத்தை எல்லாம் படிச்சிருப்பாருன்னு வைங்களேன். அதனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வந்தவர் உடனே சொல்லுவார், இரவில் தூங்கும் போது ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு தூங்குங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்துல் குர்சியை ஓதிக்கிட்டு தூங்குங்க, உங்கள்கிட்ட செய்தான் வரமாட்டான் அப்படின்ட்டு போவார். சொன்னதுக்கு பிறகு அடுத்த நாள் போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, என்னப்பா உன்னோட கூட்டாளிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது யாரும் சொல்லலாம், நேற்று வந்தாப்புல ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டாப்புல, என்னன்னா இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி தந்துட்டு போனார், அதனால நான் அவரை விட்டுட்டேன் அப்படிம்பாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபைன்னஹு கதூப், அவன் மிகப்பெரிய கடலளவு போய் சொல்லுகிற பச்சை புழுகன் அவன், ஆனால் இப்போ சொன்னது உண்மைம்பாங்க ரசூலுல்லாஹ். அதனால தான் இரவில் நம்ம தூங்கும்போது ஆயத்துல் குர்சி ஓதுகிற வளமை இஸ்லாத்தில் எப்படி உண்டாகுதுன்னா இந்த ஹதீஸை வச்சு உண்டாகுது. கத்தாப் என்பது பொய்யனுக்கு சொல்லுவாங்க, கதூப் கடலளவு புழுகன் அவன், பொய்யனை தாண்டிய புழுகன் அப்படின்ற அளவுக்கு அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொய்யும் புரட்டும் புழுகளுமாக இருக்கிறது. பொய்யிலே வடிகட்டிய தார்பாயிலே வடிகட்டிய புழுகல்களை தான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்குரிய இந்த செய்தியிலையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரி உள்ளிட்ட பல ஹதீஸ் கிரந்தங்களில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது நமக்கு தெரியும் ஹிஸ்புல்லாக்கள் மிக கொடூரமான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுடைய பல பகுதிகள் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துறாங்க. அவருடைய ராணுவ தளத்தை வந்து சம்பல் மாதிரி பொடியாக்கி போட்டுக்கிறாங்க. அந்த வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நம்ம ஒரு பகுதியை நம்ம காட்ட முடியும், மற்றதை நீங்கள் ரம்பிள்ல நம்ம போட்டு டெலிகிராம் சேனலில் போட்டு இப்போ அந்த வீடியோக்கள் போட்டுக்கிட்டு வர்றதுனால போட்டுருவோம், நீங்கள் அதில் பார்த்துக்கிறங்க. ஆனால் அந்த காட்சியை நீங்கள் பார்த்தா தெரியும் அவர்களுடைய எவ்வளவு முக்கியமான இடத்தை எப்படி சம்பளாக்கி இருக்கிறாங்கன்னு. நேற்று நம்ம சம்பளமாக தெளிவான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கோம், பார்க்காதவங்க நேற்று இரவு வீடியோவை பார்த்துக்கிறங்க. அந்த ராணுவ தளத்தினுடைய முக்கியத்துவம் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இஸ்ரேல் வந்து அங்கிருந்து சிரியாவை கண்காணிப்பாங்க, ஜோர்தானை கண்காணிப்பாங்க, எல்லாவற்றையும் சிலி வரைக்கும் கண்காணிப்பாங்க, உளவு பார்ப்பாங்க. அந்த உளவு பார்க்குற பலாய்கள் ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்தை தான் நேற்று போட்டு துவச்சி தொங்க விட்டுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வாஷிங்டன் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், யூஎஸ் வார்ன் இஸ்ரேல் ஆஃப் ஃபெயிலியர் இன் வார் வித் ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாக்களுடனான வார்ல கண்டிப்பாக அதாவது இஸ்ரேல் தோல்வி அடையும் என்று யுஎஸ் எச்சரிக்கை செய்திருக்கிறது என்கிற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியில் அவங்க அது வாஷிங்டன் டைம்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக யுஎஸ் உடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி DIA ஆதாரம் காட்டி அதில் இருந்து கிடைச்ச சோர்ஸை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வாஷிங்டன் டைம்ஸ் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. பைடனுடைய நிர்வாக அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எச்சரிக்கையாக இஸ்ரேலுக்கு இதை சொல்லியே இருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுடைய இந்த எச்சரிக்கையை மீறி இஸ்ரேல் யுத்தத்தில் குதித்தால் கண்டிப்பாக ஹிஸ்புல்லாவுடன் யுத்தத்தில் அதாவது இஸ்ரேல் தோல்வி அடையும் என்று இன்றைக்கு அமெரிக்காவே எச்சரிக்கை செய்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், அமெரிக்கா மெடிட்டேரியன் சீல மத்திய தரைக்கடலில் இருந்து அமெரிக்காவுடைய கப்பல் போய்விட்டதுன்னு நமக்கு தெரியும். அவர்கள் மத்திய தரைக்கடலில் இருந்து ஹிஸ்புல்லாவுடனான யுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பில்லை. அதனால தான் கப்பலை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆங்கில கப்பலுக்கே அடித்த குரூப் இது. அவ்வளவு கொடூரமான ஒரு குரூப்பு. இவர்களுடைய நடத்தைகள் கடந்த காலங்களில் ரொம்ப படு பயங்கரமானதாக இருந்திருக்கிறது என்பதெல்லாம் ஹிஸ்புல்லாக்களை பற்றி படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஹிஸ்புல்லாக்களும் ஹூதிகளும் தனியான ஒரு போங்குல போகக்கூடியவங்க. ஒரு நாளும் அவர்களுடைய இந்த மாதிரி ராணுவ மிலிட்டரி நடவடிக்கைகளை நம்ம ஒருபோதும் ஆதரிக்கிறது இல்லை. காசாவுக்கு உதவுறாங்க, அந்த செய்தியை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்முடைய ஆதரவு எப்பொழுதும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிறோம். அதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். அவர்கள் எந்த ஒரு வெளிநாட்டில் போய் எந்த தாக்குதல்களையும் நடத்துகிற சகோதரர்களும் அல்ல. அவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக மட்டும் போராடக்கூடிய சகோதரர்கள். இப்படியான நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தொடர்ந்து நேற்றைய தினம் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள், அந்த ஏவுகணைகள் வீசப்பட்ட காட்சிகளையும் அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை சருன்னு சும்மா அடிச்சு தூக்கி தொங்க விட்டுற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பத்த வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்களேன். அவ்வளவு தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நடத்தப்படுகிற நேரத்தில் தான் யுஎஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க,
தயவு செய்து நிறுத்துங்கடா. காசாவே உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு துப்பில்லை. காசாவில் நீங்கள் ஆக்கிரமிக்க பண்ண போகிறோம்னு உள்ளே போய் நிற்கிற நேரத்தில் இந்த சண்டை உனக்கு தேவையா? அங்கேயே நமக்கு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே முடியாமல் இருக்குது, உனக்கெல்லாம் இது தேவையாடா? இந்த மாதிரி செவிட்டில் 2 பலாரண்டு போட்ட மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, விட்டு போட்டு வேலையை பாருங்கடா, இதெல்லாம் செய்யாதியே. ஏன்னா சில புள்ள இருப்பான், அவன் சும்மா தௌலத்து பேச்சை பேசிக்கிட்டே இருப்பாங்க, தகப்பன் சொல்றதை கேட்கவே மாட்டான், எங்கேயாவது போய் 2 செவிட்டில் பட்டுட்டு வந்தா தான் திருந்தவன். அது மாதிரி தௌலத்து பேச்சு பேசக்கூடிய குரூப்பு தான் இந்த இஸ்ரேல் இராணுவம். இப்போ என்னன்னா நாங்கள் லெபனானுக்கு அடிக்க போகிறோம்னு தேவைக்கு இல்லாமல் ஆரூரிமையில தாக்குதல் நடத்தி இப்போ வம்ப விலைக்கு வாங்கிட்டாங்க. அது வரைக்கும் ஹிஸ்புல்லாக்களில் தாக்குதலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தாங்க இருந்துச்சு, வளமையான வேகமெல்லாம் அவங்க எடுத்திருக்கவே இல்லை. ஆரூரிய போய் அந்த ஊருக்குள்ளேயே லெபனானுக்குள்ளேயே போய் அவங்க கொண்டுட்டு வந்ததுனால அந்த கோபத்தில் தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்படி பயங்கரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் எவ்வளோ பவரானவங்கிறது அரபியா தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அரபு தெரிஞ்சவங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் இந்த ஹிஸ்புல்லா இயக்கம்ங்கிறது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு இயக்கம். அவங்க இஸ்ரேலை 2011 இஸ்ரேலை தொட்டச்சி விரட்டி அனுப்பினவங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அடிக்கிற அடியை பொறுத்தவரையில் 120 கிலோமீட்டர் வளாகத்தை ஏவுகணை கண்ட்ரோலில் வச்சு கொண்டிருக்கிறோம்ங்கிறாங்க. பெரும்பாலும் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தோற்று கொண்டே போகிற ஒரு நிலை காணப்படுகிறதுனால அல்லாஹ் நாடினால் இழந்த பகுதிகளை லெபனானும் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். இப்படி ஒரு புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படம் என்னன்னா, ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம். அது என்னன்னா, அங்கே தினம்தோறும் கொலைகளும் மரண ஓலங்களும் கேட்கக்கூடிய இடத்துல இந்த 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் சகோதரரும் என்ன செய்கிறாங்கன்னா திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஒரு ஸ்கூலில் இந்த திருமணம் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற காட்சி, இவங்க திருமணம் முடித்த காட்சிகளை ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பி இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வே போதுமானவன். அந்த மக்களுக்காக நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள், கையேந்துங்கள், கதறி கேளுங்கள் என்பதுதான் நாம் தினம்தோறும் உங்களிடத்தில் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இது. இந்த வீடியோவில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த 4 அல்லது 5 பேருடைய வீடியோக்கள் தான் இதில் காட்டப்படுகிறது. இதில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த 4 பேரும் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தவங்க, தாங்கள் கைது செய்திருந்தவர்கள், அவங்களை கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கொலைக்கு காரணம் நாங்கள் அல்ல, நீங்கள் தான் என்று சொல்லி இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டி இந்த வீடியோவை கஸ்ஸாம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுவதுமாக தாக்குதல் நடத்தப்படக்கூடிய வீடியோ. நிறைய மெர்காவா டேங்குகள் தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த காட்சிகள் தான் அதில் இருக்கிறது. நமக்கு இதில் ஒளிபரப்ப முடியாது. ஏன்னா நம்ம பேஜை பாதுகாத்துக்கிட்டு தான் போக வேண்டியிருக்குது. உங்களுக்கு செய்தியை சொல்லணுங்கிறதுனால இது மாதிரி காட்சிகள் ஒளிபரப்ப போது பேஜுக்குரிய சிக்கலாக அது மாறிவிடும். இந்த வீடியோக்களை நீங்கள் ரம்பிளில் தனியாக பார்த்துக்கொள்ள முடியும். இது அல் குதுஸ் படையணி நடத்துகிற தாக்குதல்களுடைய காட்சிகள் இதில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் ரம்பிளில் பார்த்துக்கிறீங்க. என்னங்கிறத சொல்றதுக்காக தான் காட்டுறேன். இதுவும் நிறைய மெர்காவா டேங்குகளை தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க ரம்பிள்லேயே பார்த்துக்கலாம். இதுதான் அந்த ராணுவ தளம். எந்த தளத்தின் மீது அவங்க தாக்குதல் நடத்தினாங்களோ அந்த உளவு தளம் இதுதான். அந்த தளத்தை நீங்க பார்க்க முடியும். இது சேட்டலைட் காட்சிகள் அவங்க ஒளிபரப்புறாங்க. இந்த இடத்துல அது இருக்குது. இந்த 3 குவிமாடங்கள் இருக்கு, டூம் 3 இருக்குது, நீங்க பார்க்கலாம். இந்த 3 டூமும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த 3ஆலையும் ரேடார் கண்காணிப்பு தளமாக இது பயன்படுத்தப்படுது. ரேடார் ஆபரேட் பண்ணுவாங்க. இந்த 3ஐயும் வச்சு தான் சொல்றாங்க. இந்த 3 குவிமாடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க பார்க்கலாம், இந்த இடம் இது மேல அட்டாக் பண்ணப்படுகிற காட்சிகள் எல்லாம் அவங்க காட்டி இருக்கிறாங்க. 3 டூம் மேலேயும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய எல்லா சேட்டலைட் மேலேயும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய கண்காணிப்பை இனிமேல் செய்ய முடியாத பெரிய அளவில் செலவு செஞ்சு அவங்க செஞ்செடுத்தா மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த இராணுவ தளத்தையே டிஸ்ட்ராய் பண்ணி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. அதான் சொன்ன முடியாது, செய்யாதீங்களான்னு செய்ய போகும்போது இந்த மாதிரி அழிவுகளை இஸ்ரேல் சந்தித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் யூஎஸ் இவ்வளவு பெரிய வார்னிங்கை கொடுத்திருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அந்த பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் பெறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற்ற நாடாக நம்மை போன்ற சுதந்திரமானவர்களாக அவர்களும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய இந்த முயற்சிகள் ஜனநாயக ரீதியில் சுதந்திரத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய ஜனநாயக ரீதியிலான முன்னெடுப்புகளையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்குவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.